ஆபரேஷன் குர்மூரோட சக்சஸ்க்கு அப்புறமா 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த பாரா எஸ்எஃப் ஸ்குவாடுக்கு 26 ஆகஸ்ட் 2015 தேதி அன்னைக்கு காலையில ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது. அதன்படி 5 பாகிஸ்தானி தீவிரவாதிகள் யுரி செக்டார்ல இருக்க எல்ஓசியை கிராஸ் பண்ணி காஷ்மீர் பகுதிகளில் நுழைஞ்சதாவும், அப்படி நுழைஞ்ச 5 பேர்ல ஒரு தீவிரவாதிய 35 ராஷ்டிரிய ரைபிள் ஸ்குவாடை சேர்ந்த சோல்ஜர்ஸ் ஷூட் பண்ணிட்டதாவும், மற்ற 4 தீவிரவாதிகள் தப்பிச்சிட்டதாவும் சொல்லப்படுது. மேலும் அந்த 4 தீவிரவாதிகளை சர்ச்சர் மார்க்கர் 2 அழைக்கப்படுற ட்ரோன் அதோட சர்வைலன்ஸ்ல வச்சு அவங்களோட லொகேஷனையும் இன்டெலிஜென்ஸ் இன்புட்ல மென்ஷன் பண்ணப்படுது. இந்த 4 தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்காக பேஸ் கேம்ப்ல இருக்க மோகன்நாத் கோஸ்வாமி உட்பட 12 பேர் கொண்ட ஸ்குவாடுக்கு ஆர்டர் வருது. அதன்படி இந்த 12 men பாரா எஸ்எஃப் ஸ்குவாட் ஹெலிகாப்டர் மூலமா தீவிரவாதிகள் இருக்க ஸ்பாட்டுக்கு பக்கத்துல இறக்கி விடப்படுவாங்க. அவங்களோட ஒரே டார்கெட் 4 தீவிரவாதிகளையும் கண்டுபிடிச்சு சுட்டு தள்ளுறது. கிட்டத்தட்ட 4000 மீட்டர் ஆல்டிடியூட்ல இருக்க ரொம்பவும் டிஃபிகல்ட் ஸ்பாட்ல பதுங்கி இருக்க தீவிரவாதிகளை பிடிக்க அவங்க இருக்க இடத்துல இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி ஹெலிகாப்டர் மூலமா இறக்கி விடப்படுறாங்க இந்தியாவோட ரொம்பவும் வலிமையான 12 சோல்ஜர்ஸ்.